ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிகே பிராண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற ஜிகே ஸ்ட்ரீக் ஐயும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஐயமோ டைப் சி வேரியன்ட் நம்ம 2500 அந்த பிரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது வாங்கலாமா? ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதான் ஜிகே ஸ்ட்ரீக் ஐயம் வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதான் அந்த ஜிகே ஸ்ட்ரீக் ஐயம் வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக இந்த கேஜி ஐஎம்ஸோட பாக்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சேம் லுக்கில் தான் இருக்கு. பாக்ஸ்க்கு மேலே நமக்கு ஐஎம் வந்துருக்கு. கீழே இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஐஎம்க்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏ டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வாரண்டி கார்டு வந்து இருக்கு. அந்த பாக்ஸ்ல இருந்து ஐஎம் வெளியே எடுக்கலாம். இங்கே ஐஎம்மோட அந்த ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட் நமக்கு வந்து மெட்டலில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ஐஎம் வச்சிடலாம். இப்போ அந்த கேபிள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம கேபிள் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கேசி கேபிள்ஸ் நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நமக்கு ஒரு சில்வர் பிளேட்டட் கேபிள். இந்த ஐஎம் நமக்கு 2 வெர்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இப்போ டைப் சி வெர்ஷன். தென் இது ஒரு பிரைடட் கேபிள். நம்ம சிக்காயிடுச்சு அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் மைக்கும் நமக்கு வந்து பார்த்தா வருது. தென் அப்படியே இயர் டிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நம்ம பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. அதே மாதிரி 3.5 டைப் சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. இப்போ நம்ம கிட்டக்கிறது வந்து பார்த்தா சில்வர் கலர். இந்த சில்வர் கலர் இந்த ஐஎம் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தா கொடுக்குது. இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம்மோட ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎம் நம்ம டுவல் டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க, நல்லாவே பார்க்க முடியுது. தென் ஐஎம்மோட ஃப்ரண்ட் சைடில் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஎம்க்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு காது கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா பாக்ஸில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா ஃபிட்டிங் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து சாங் கொஞ்சம் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இயர் டிப் செட் ஆகலை அப்படின்னா பாக்ஸில் நமக்கு அடிச்சுனா 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சில்வர் பிளேட்டட் கேபிளில் சிக்னலோட டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா இருக்கும். இங்கே கேபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஜியோட கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி சேம் கேபிளாக தான் இருக்குது. இது நல்ல ஒரு பிரைடல் கேபிள் கூட. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இங்கே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ கேரி பண்ணிக்க முடியும். திரும்பி எடுக்கிறது வந்து பாருங்கள், நம்ம பெருசாக சிக்கலாக எதுவுமே ஆகாது. நம்ம ஈஸியாக வந்து இப்போ எடுத்துக்க முடியும். சில்வர் பிளேட்டட் கேபிள் சவுண்டோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேபிள்ஸ் நமக்கு வந்து இப்போ லாங் டேர்ம் வரும். பட் சப்போஸ் நடுவில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இந்த ஐஎம்லாம் வந்து பார்த்தா கேபிள் ஈஸியாக ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். முதலே சொல்லியிருந்தோம் இந்த ஐஎம் வந்து டைப் சி வேரியன்ட் அதுக்கப்புறம் 3.5 அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கேட்டது இப்போ டைப் சி வேரியன்ட். தென் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி கால்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். தென் பேக் சைடு நமக்கு ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். இந்த பட்டன் நம்ம சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இந்த சிங்கிள் பட்டன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம்ல 2 டிரைவர் வந்து இருக்குது. ஒன்று நம்ம 10 mm டைனமிக் டிரைவர். இங்கே நம்ம இன்னொரு மைக்ரோ பேனல் ட்விட்டர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ பேனல் நமக்கு வந்து பார்த்தா வோக்கல்ஸ், மிட்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் வந்து பார்த்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐஎம்மோட பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் வந்து பார்த்தா கிடைக்குது. பட் ஒரு சில ஐஎம்லாம் நம்ம பார்த்துருப்போம் பேஸ் வந்து போட்டு டம்மு அடிக்கும். பட் அந்த மாதிரி ஒரு பேஸ் இங்கே வந்து பார்த்தா கிடையாது. பட் இங்கே நல்ல ஒரு நேச்சுரல் பேஸ் வந்து பார்த்தா இருக்குது. அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே மிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா வோக்கல்ஸ். ஸோ வோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெலோடி சாங்ஸ்லாம் கேட்குறன்ற போது அந்த வாய்ஸோட வோக்கல்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பார்த்தா இருந்துச்சு. தென் இங்கே ஐஸில் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ குறிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு லைக் கிட்டார், பியானோ எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணி ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ட்ரிபிளோட ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக வந்து பார்த்தா இருந்துச்சு. ஸோ இந்த ஐஎம்லேருந்து ஒரு சவுண்ட் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப லவுடாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தா 100% வால்யூம் வச்சு எப்பவுமே கேட்கவே கூடாது. ஒரு 60 to 70 வச்சு கேட்கறதுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் வந்து சவுண்ட் ஸ்டேஜ். ஸோ இங்கே சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு க்ளோஸராக வந்து பார்த்தா இருக்குது. ஸோ எனக்கு எப்பவுமே க்ளோஸராக இருந்துச்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஐஎம் நல்லா க்ளோஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க கேமிங்காக ஐஎம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமிங்க்கு வந்து பார்த்தா ஐஎம் வந்து எப்பவுமே பெட்டராக வந்துருக்கும். இங்கே ஒரு பிஜிஎம் மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணும்போது ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லா கிளியராக வந்து பார்த்து கேட்கும். ஸோ கேமிங் கண்டிப்பாக இந்த ஐஎம் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்போ போல சொல்கிறதா நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டி ஃபைல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆப்பிள் மியூசிக்கில் நமக்கு லாஸ்ட் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம சாங்கோட டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். அதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 3.5 நமக்கு வந்து 2219 ரூபா ப்ரைஸில் வந்து கிடைக்குது. டைப் சி நமக்கு வந்து 2470 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ இந்த ஐஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்டோரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ ப்ராடக்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக ஒரு 2500 ரூபா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜிகேயோட ஸ்ட்ரீக் டைப் சி வேரியன்ட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு ஆடியோ ஸ்டோரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.